சாமி ஆடுறாங்க, உடனே அவங்க குறி சொல்றாங்க. எஸ், அதெல்லாம் இருக்கு. பட் எதனால மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்றத பத்தி தான் நம்ம பேசுறோம். அது ஒரு வகையானது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். இதே தனுஷ் நடிச்ச ஒரு படம் இருக்கு, பைபோலார் டிசார்டர். சாமி ஆடுறதுன்றது அது டோட்டலா டிஃபரெண்ட் திங். அந்த மனுஷனுக்கும் அந்த சாமி ஆடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. தளபதி விஜய் will be the most silent person. ஆனால் கேமரா ஆன் சொன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறிடுவார். அப்போ அவருக்கு பைபோலார் டிசார்டர் இருக்குன்னு சொல்கிறோமா? இல்லை. அந்த மனநோய் இப்போ உங்களுடைய வேலையை பாதிக்குது, உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் பயப்படுறாங்க, இதுக்கு மேலே இவனை வச்சுக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு பேஷண்ட். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் கிரேட் அப்படின்னு. அவங்க தனிமையில தான் அவங்க யாருன்னு தெரியும். அவங்கள சுற்றி இருக்கவங்க இம்மீடியட்டாக இருக்கிறவங்க அம்மா அப்பா ஒய்ஃப். இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது. நம்ம மூளைக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது அனலைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே. சமீபத்துல நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். பேய் எதனால பிடிக்குது, சாமி எதனால பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ஒருத்தவங்க சயின்டிஃபிக்கா அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த டாக்டரை தேடி பிடிச்சி அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நிச்சயமா இதுல நம்ம ஸ்பிரிச்சுவல் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது கிடையாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான அறிவியல் ரீதியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம அணுக போறோம். அதை பத்தி நம்ம கூட பேசுவதற்காக மருத்துவர் சாய் சுரேந்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் மக்களுக்கு மேல பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது. நீங்க அதுல சாமி ஆடுதல் அப்படின்றது ஒரு வகையான ஒரு எக்ஸைட்டடான ஒரு ஸ்டேட்டு, கிட்டத்தட்ட மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். ஸோ இது ஆக்சுவலாக சில டாபிக்ஸ் நான் பேசிக்காக ஒரு அவசர சிகிச்சை மருத்துவர் மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவர். நான் ஒரு பேசிக்கான எமர்ஜென்சி வீட்டில் தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பண்ணி ஒரு விஷயத்தை குணப்படுத்தலாம், மக்கள் மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வீட்லேயே மருத்துவம் செஞ்சு இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி, மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், அந்த ஃபஸ்ட் எய்டு முதல் உதவி, சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், பற்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். நாட் ஃபார் அட்வர்டைசிங் ஆர் எனிதிங். ஒரு 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 சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் ஒரு பேசிக் நாலேஜ். இப்போ ஏன்னா எல்லாருமே இப்போது இதில் இருக்காங்க, ஆன்லைனில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஸோ நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரணும், ப்ளஸ் கரெக்டான விஷயம் ஒரு தெளிவோடு போய் சேரணும் தான். ஸோ ஒன்லி வி டூ ஆல் தீஸ் வீடியோஸ். இந்த வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ கான்டாக்டட் மீ. ஏன்னா யாருமே டச் பண்ணாதது ஒரு வீடியோ டாபிக் பேசிக்லி. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் அ என்டையர்லி வெரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. நியூரோ சைக்காட்ரி அப்படின்னு. நியூரோ சைக்காட்ரி இப்போ நியூராலஜின்னு பார்த்துருப்பீங்க. நியூராலஜினா அந்த நரம்பியல் மூளை சம்மந்தப்பட்டது. சைக்காட்ரின்றது பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா பைத்தியம், இல்லைன்னா உளவியல் மனநோய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். முன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கீழ்பாக்கில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அது தனி பிரான்ச்சாக இருந்தது. நரம்பியல் நியூரோ அப்படின்றது தனி பிரான்ச்சாக இருந்தது. ப்ளஸ் இப்போ அது ரெண்டுத்துக்குமே ஒரு இன்டர்செக்ஷன் சேர்ந்து நியூரோ சைக்காட்ரின்னு இருந்தது. நியூரோ சைக்காட்ரினா உங்களுக்கு நரம்புல மூளையிலையும் பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் மனிதர்கள் மனசளவுலையும் சேர்ந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேரும் போது அதோடைய விளைவுகள் வர்றது தான் இதெல்லாமே. இப்போ நீங்கள் அதை ரூட் காஸ் அனாலிசிஸ், அதாவது ரூட் காஸ் அதுக்குடைய ஆணி வேர் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது, ஒருத்தர் சாமி ஆடுறது, பேய் பிடிக்கிறது, ஒருத்தர் அமானுஷம் சக்தி
இதெல்லாமே வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம். கண்டிப்பாக அது பின்னாடி இருக்கிற மதம் சார்ந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. பிகாஸ் அதுக்கு போதிய ஒரு டாக்குமெண்டேஷனோ ஏன்னா நம்ம தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே மூத்த மொழி. மோர் தென் thousands and thousands ஆஃப் இயர்ஸ். அந்த லிட்ரேச்சரில் எடுத்து பார்த்தாலுமே இதை பற்றி எதுவுமே குறிப்பிடலை. நம்ம வரலாற்றுகளை பார்த்துருக்கோம், கிங்டம்ஸை பார்த்துருக்கோம், சோழா எம்பையர் எவ்வளோ பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து பேய் பிடிக்கிறதோ இல்லை அமானுஷ சக்தி பற்றியும் அஃப்கோர்ஸ் நிறைய இந்த மேஜிக், பிளாக் மேஜிக் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இந்த அமானுஷ சக்தி இருக்குது. ஒரு பக்கம் தெய்வ பக்தி, கடவுள் பக்தின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம டச் பண்ணாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூளை இஸ் மேட் ஆஃப் so many நியூரான்ஸ். நரம்புக்குள்ள சின்ன சின்ன எலக்ட்ரிசிட்டி, எப்படி ஒரு சர்க்கியூட் இருக்கும், சர்க்கியூட் போர்டு இருக்குது இல்லையா, நம்ம எல்இடி சர்க்கியூட்னு சின்ன வயசு ஸ்கூலில் பார்த்துருப்போம். ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ஒரு எல்இடி பல்ப் இருக்கும். ஸோ நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் எரியும். இதுதான் பேசிக்காக வந்து ஒரு சின்ன சர்க்கியூட். இதே மாதிரி சர்க்கியூட் நம்ம பிரெயினில் பல்லாயிரம் கணக்கு, கோடி கணக்கில் இருக்குது. கடவுள் அவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி உள்ளே போய் டிரான்ஸ்மிட் ஆகி அந்த நியூரோஜெனிக் இம்பல்ஸ் மூலியமாக பிரெயினுக்கு போய் பிரெயின்லேருந்து திரும்பி எனக்கு ரிப்ளை வந்து அது என் வாய் சொல்லுது. ஸோ இவ்வளோ விஷயமும் மில்லி செகண்ட்ஸில் நடக்குது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட விஷயம் வந்து சில ஸ்ட்ரெஸ், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளியிலேருந்து என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா மன அழுத்தம், சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகள். இப்போது அந்த விக்ரம் படத்தில் பார்த்துருப்பீங்க, சங்கர் படத்தில் அன்னியன். ஸோ அது வந்து ஒரு வகையானது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். இதே தனுஷ் நடித்த ஒரு படம் இருக்குது, பைப்போலார் டிசார்டர். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப சோகமாக இருப்பாங்க, இந்த நடுத்தரமாக இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் என்னன்னா எல்லாமே சேர்ந்து எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஒருத்தருக்கு சோகம் இருக்கணும், ஒருத்தர் அழுக இருக்கணும், ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கணும், ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்டினரியான டைமும் இருக்கணும். அதாவது மீ டைம்ன்றாங்க, உங்களுக்கான நேரம். அப்போ வந்து உங்கள் அம்மா அப்பாவோ, உங்கள் உறவினர்களோ, உங்கள் பையனோ பொண்ணோ ஒய்ஃபோ இல்லாத உங்களுக்குன்னு ஒரு 1 ஹவராவது ஒரு டேல வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருந்தால் தான் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி சில குறிப்பிட்ட மனிதர்கள் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். இயற்கையாகவே அவங்க இருதயத்தாலேயும் மூளையாலேயும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது. ரொம்ப மென்மையான சென்சிட்டிவ் அதிகமாக. ஏன்னா சில விஷயம் நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம், ப்ளஸ் புக்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நாலேஜ், இவ்வளோ இன்டர்நெட், இவ்வளோ நாங்கள் சில விஷயம் ஒன்றுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ நாங்கள் ஒருத்தர் ஒரு சிம்டமோடு வராங்க, அந்த சிம்டம் இந்த டிசீஸோடலாம் ஒத்து போகுது, ப்ளஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து சிடிலாம் எம்ஆர்ஐ மூளைக்கு போட்டு இதெல்லாமே சேர்ந்து வச்சு தான் நாங்கள் ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் தாண்டி நியூரோ சைக்காட்ரிக் இல்னஸில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப துக்கமாக இருக்கீங்க, இந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, இந்த டைமில் ரொம்ப ரொம்ப உங்கள் பேச்சு வேறு ஸ்லர்டாக இருக்குது. இதே பேச்சிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேச்சு இருக்குது. திக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஸ்லரிங் சொல்லுவோம். ஸ்லரிங்னா வந்து பேசுகிறாங்க ஆனால் வார்த்தைகள் ஒழுங்காக வரல. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் போயிடும். கொளறி பேசுறது, நல்லா பேசிகிட்டு இருக்கவர் கொளறி பேசுறது. இப்போ நான் பேச வாக்கியது அப்படி பேசுறதுன்றது கொளறது. பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ இது வந்து ஸ்ட்ரோக் வகையில் போயிடும். ஸோ இந்த நியூரோ சைக்காட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ டீப். ஸோ இது வந்து நான் பேசின அந்த வீடியோ வந்து நியூரோ சைக்காட்ரி சம்மந்தமான விஷயங்கள் தான். ஆனால் வந்து ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு பாமர மனிதனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது பற்றி ஒரு புரிதலே இல்லை. ஸோ வந்து சாமி ஆடுறாங்க, உடனே அவங்க குறி சொல்கிறாங்க, வருது. எஸ், அதெல்லாம் இருக்குது. பட் எதனால் மூளைக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகே. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி பர்சன்ஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னீங்க, பட் சம் தியரிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து அவங்க கொஞ்சம் செக்ஷுவலி டிப்ரைவ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக அந்த மாதிரி சாமி ஆடுவாங்க, பேய் அடித்த மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் கூட சில தியரிஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம், அதாவது நம்ம மனிதர்களாக பிறந்து கண்டிப்பாக ஒரு 5 to 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குது
தானாகவே. அதாவது ஒருத்தர் வீட்டில் அம்மா அப்பா இறந்து போயிட்டு ரொம்ப லவ்டு ஒன்ஸை இறந்துட்டாங்கன்னா அந்த மன அழுத்தம், அவங்கள பற்றின ஞாபகம், சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது உங்கள் மூளைக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ தான் வந்து மூளையில் வந்து ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ. ட்ரான்ஸ் ஸ்டேட் அப்படின்னா அந்த மூளைக்கு வந்து எதுவுமே உணர்ச்சியே இருக்காது. அதனால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னா, நான் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் என் பிரெயின் ப்ராசஸ் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அந்த ஸ்டேட்டில் வரும்போது அவங்களால எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்னா அவங்க என்ன ஏற்கனவே நினச்சிருக்காங்களோ அதுதான் உண்மை. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க அதை பற்றி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ட்ரான்ஸ். ஸோ இந்த உலகத்தில் அவங்க ஃபிசிக்கலாக இருப்பாங்க, பட் மென்டலாக வேறு உலகத்தில் இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு இடி இடித்து வெடி வெடித்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ அந்த மன அழுத்தம் அவங்களுடைய வெளி உலகம், வெளி வட்டாரத்தை அடைச்சிடும். ஸோ அப்போ அவங்க வாழ்கிற உலகத்தில் இன்னும் அவங்களுக்கு தோணுதோ, இன்னும் அவங்களுக்கு வருதோ மூளையில், அதை தான் சொல்லுவாங்க, அதை தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. மக்கள்லாம் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் கலகலன்னு எல்லாரும் மக்கள் இருப்பாங்க. அப்போ வந்து சில நம்ம ரிலேட்டிவ்ஸே யார் என்னான்னு பார்க்காம திட்டுறாங்க, கத்துறாங்க, ஷவுட் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமையே திட்டுவாங்க இல்லையா? ஏன் அது? பிகாஸ் அந்த கோவம், அந்த விஷயத்தினுடைய கோவம் வந்து சுற்றி இருக்கிறவங்களத விட பெருசாக அவங்க மனசில் இருக்குது. ஸோ தே ஆர் நாட் பாதர்டு. அது இன்டென்ஷனலி தே ஆர் நாட் பாதர்டு. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சே அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட விரும்பலை. யார் இருந்தாலும் அவங்க சொல்கிற விதத்தை, அவங்க சொல்கிற விஷயம் நியாயம், அந்த நியாயத்தை உறக்க சொல்லணும். அதுதான் அவங்க பிரெயின் அந்த டைம் சென்ட் பண்ணுற சிக்னல். அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்குது, யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, ஒரு பழி உணர்ச்சி, ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி இருக்குது அப்படின்னும் போது அந்த உணர்ச்சி வந்து கரெக்டான டைமில் அடக்கி வச்சு வெளிப்படுத்தும். அது சைக்கேட்ரி கிடையாது, நார்மல் பர்சன். ஆனால் அந்த பர்சனுடைய ஆக்ரோஷம், அந்த வலி, அந்த வேதனை, அந்த அந்த வைராக்கியம். ஒருத்தர் வந்து உங்களை வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல. அந்த இன்சல்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து சக்சீட் பண்ணி காட்டணும். இப்போ படத்துலலாம் காட்டுறாங்கல்ல, இப்போ அண்ணாமலையிலாம் ஒரே பாட்டில் பணக்காரங்க ஆகிடுவாங்க. அந்த மாதிரி எங்கெங்கே நடக்குது. பட் ஆனால் அந்த வலி, அந்த ஏமாற்றம், அந்த வலியை அவங்க உள்ளுக்குள்ளே மனசில் வச்சு அதை வந்து பாசிட்டிவாக வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. அது ரொம்ப நல்லது. பட் சில டைம் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து எல்லார் முன்னாடியும் அந்த பையன் வந்து பேச வந்தப்போ ரொம்ப அசிங்கப்படுத்திடுது. அந்த மாதிரி உள்வாங்கும் போது அந்த பையனுக்கு நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே அந்த இமோஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பீக்குக்கு எடுத்துகிட்டு போயிடுது அவனுடைய மென்டல் ஸ்டேட்டஸை. அந்த மென்டல் ஸ்டேட்டஸ் பீக்கில் போகும்போது அவங்கள அறியாமே அவங்க மாறிடுறாங்க இன்டு another பர்சன். இப்போ ஒரு தாட், 2 தாட், 3 தாட், 4th 5th தாட், 10 தாட், 20 தாட் அந்த மாதிரி சேரும் போது அது ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, இப்போ சின்ன சின்ன புயல்லாம் சேர்ந்து பெரிய சைக்ளோனாக மாறுறது இல்லையா இயற்கையில், அந்த மாதிரி தான் நம்ம பிரெயின்லேயும். ஸோ அதுதான் வந்து சில பேர் சாமி ஆடுறதுன்னுவாங்க. சாமி ஆடுறதுன்றது வந்து அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் திங். அந்த மனுஷனுக்கும் அந்த சாமி ஆடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வேற, அது வேற. கொஞ்சம் அதாவது நம்ம பிரெயினில் இருக்கிற நியூராலஜிக்கல் இம்பல்ஸ் இருக்குல்ல, இயற்கையாகவே வந்து அந்த மாதிரி சாமி ஆடுறவங்களுக்கு அந்த அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரெயின் மாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒயரிங் ஆர் உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த பிரெயினே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த இயற்கையாகவே சில பேர் சொல்லுவாங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு. குறி சொல்கிறது, சாமி ஆடி சொல்கிறது, அது உண்மையிலேயே சில டைம் சாமி வந்து அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக. இப்போ வந்து நாஸ்ட்ரடாமஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சில டைமில் ப்ராஃபஸீஸ் பண்ணார். அதாவது கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் முன்னாடி இருந்தவர் இன்னைக்கு வந்து ட்வின் டவர் வந்து இடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எப்படி சொன்னார்? ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ ஜீசஸ் வந்து சொன்னாரா? இல்லை. ஸோ சில டைமில் இந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் உண்மை இருக்குது, சில டைம் அது கற்பனை தான். அவங்க சொல்கிறது எல்லாமே பலிக்கிறது இல்லையே. ஸோ எல்லாமே இயற்கையோட கோர்வையாக இருக்கிற விஷயங்கள் நடக்குது.
எவ்வளோ பேர் ப்ராஃபஸிஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் ப்ராஃபஸிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் சாமி ஆடுறதுல சொல்லறதுல எல்லாமே உண்மை கிடையாது. பட் தேர் இஸ் அ சப்கான்ஷியஸ் ஆர் சூப்பர் கான்ஷியஸ், அதாவது நம்ம சக்திக்கு மனுஷன் சக்தி மீறியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் படித்தோம், ஒயிட் ஹவுஸை சுற்றி வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி லைட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு அடிக்கடி வரும். தட் ஏலியன்ஸ் அவங்க வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஏலியன் வந்து அவங்க வந்து மனுஷங்க வந்து பார்க்க அதை பார்க்கக்கூடிய விஷயத்த அவங்களால மறைய வைக்க முடியும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் அபவ் ஹியூமன்ஸ் அவங்க வச்சிருக்கிறதால. இப்போ நம்ம வந்து மூணில் இறங்குறோம், மூணில் ஏலியன் இல்லை எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்போ நம்மளுக்கு எப்படி ஒய்ஃபை, நம்மளுக்கு எப்படி சிஸ்டம்ஸ் இருக்குதோ அது மாதிரி அதோட ஹையர் எஃபெக்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் கடவுள் இருக்கும். கடவுள் இருந்து படைச்சிருப்பார், ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதே சிஸ்டம் மாதிரி தான் இது. There is something superhuman tendency of the brain which cannot be explained. If we explain, that is false, because medical science there is no explanation why it happens. So அது எப்படி நடக்குது அப்படிங்கறத வேணா சொல்லுங்க. ஏன் நடக்குதுன்றதுக்கு இதுவே கிடையாது. அது ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், டியூ டு ரொம்ப கிடையாது, ரொம்ப வந்து ஹைப்பர் எக்ஸைட்டபிலிட்டி. ரொம்ப உங்க அதாவது ஒரு நரம்பு இப்படி நாங்க வந்து நியூரோ எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இப்படி பண்ணா இது மூவ் ஆகணும், இல்லை உங்களுக்கு கை விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். நியூரோ எக்ஸாமினேஷன் கைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மசில்ஸ் இருக்குது, இந்த கையில் மாத்திரம் கிட்டத்தட்ட அவ்வளோ மசில்ஸ் இருக்குது. இப்போ இது வெறும் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மசில்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா கையில் இந்த விரல் மாத்திரம் ஆட்டணும், இந்த கை ஆட்டணும், இந்த எல்லா விரலும் தனித்தனியாக ஆட்டணும். இப்போ கடவுள் எவ்வளோ மசில்ஸை படைக்கணும் அவர் அது மாதிரி. ஆனால் அந்த கை மடிக்கச்சு நீட்டுறதுக்கு 2 மசில் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி there are some things above human tendency to be explained, but this is all caused by hyper excitability with some form of or unknown phenomena combining with it to form a supernatural phenomenon which sometimes அவங்க predict பண்றது நடக்குது. புரியுது. இப்போ இது சாமி ஆடுறதை பத்தி சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா சில நான் கிராமப்புறங்கள்ல நிறைய பொண்ணுங்களை நிறைய பேர் பார்த்துருக்கேன், லைக் பேய் பிடிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. பட் நம்ம நார்மலாக நமக்கு தெரியும், கொஞ்சம் பேசணுன்னாலே அவங்க நார்மலாக ஆயிடுவாங்க அப்படின்றது. பார்த்தா அவங்கள கோயிலாக கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் டீப் இன்சைட் அவங்க சொல்ல முடியாத சில டிப்ரெஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து யார்கிட்டையும் ப்ராப்பராக பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி உருன்னு ரொம்ப சைக்காலஜிக்கலாக டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. பட் அதை வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து அவர் ஹியூமன் டெண்டன்சி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் கற்காலத்தில் வந்து வெறும் வந்து நம்ம இந்த ஃப்ளின் ஸ்டோன்ஸ் மாதிரி வெறும் ஒரு கேவில் இருக்க மனிதர்கள் மாதிரி தான் வாழணும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆரம்பித்து சூட்டு கோட்டு டையு பேண்ட்டு ஷர்ட்டு இப்படின்னு போனதுக்கப்புறம் அப்படியே அவனை பின்னாடி இன்னைக்கு ஒரு சிவிலைசேஷனாக கல்ச்சர்டாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு யார் அந்த விஷயத்த சொன்னாங்களோ அது வந்து அந்த நம்பிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஷயம் அவங்க பண்ணும்போது அந்த ஃபெய்த், அவங்களுக்கு அந்த ஃபெய்த் அதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த சாமி ஆடுறது, அந்த சாமி சொல்கிற விஷயம் நல்லதாக இருக்கும், அந்த சாமி வந்து சொன்னாலே அது நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சுயநலம் இருக்கும், ஒரு மக்களுக்கான ஒரு நல்லது இருக்கும், அந்த குடும்பத்துக்கான நல்லது இருக்கும், ப்ளஸ் அந்த மனுஷன் மாறுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். புரியுதா? அது இன்னும் நான் டீப்பாக போக விரும்பலை. பிகாஸ் நம்ம ரிலீஜியனை வந்து ஒரு 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 சமுதாயமோ ஒரு மதமோ வச்சிருக்க நம்பிக்கையை நான் வந்து இது பண்ண விரும்பல. நான் வந்து இவங்க சாமி கும்பிடுறாங்க அப்படின்ற சென்ஸ்ல அந்த சாமி ஆடுறது கூட பாத்தீங்கன்னா மசூதிலுமே எல்லா ரிலிஜன்லயுமே இப்போ ஈவன் பிரேயர் அப்ப கூட இந்த கிறிஸ்டியன் பிரேயர்ஸ் அப்ப கூட நிறைய பேர் சாமி ஆடுறாங்க. அதெல்லாம் ஓகே, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் அதான் அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா உங்க ரிலீஜியஸ்னஸ், உங்க சாமி நீங்க கும்பிடுற விதம் ரொம்ப ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்துக்கு போறதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த உங்க உடம்பே வந்து அந்த ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் உங்களுக்குள்ள வந்து அதை நீங்க அந்த டிரான்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள போயிடுறீங்க. அவங்க அதை பண்ணும் போது கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லணும் எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வருது இல்லையா, குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸ் வரும், பெரியவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும்.
அந்த ஃபிட்ஸ் வர்றது எங்களுடைய பாஷையில் நாங்கள் ஃபிட்ஸுன்னு சொல்லுவோம், சீஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே விஷயம் கோயிலில் நடந்ததுன்னா அது சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ திருவிழாலே ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு சாமி ஆடுறதா சொல்லுவாங்க. புரியுது உங்களுக்கு? ஆனால் சாமி இறங்கிட்டாங்க. நாங்கள் அது வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்ததுன்னா இல்லை வீட்டில் எதுவுமே பண்ணாமல் நடக்குதுன்னா அது ஃபிட்ஸுன்னு சொல்லுவோம், சீஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது உடனே மருந்து கொடுத்தா அது கம்மியாகும். இப்போ சில பேரெல்லாம் இருப்பாங்க, எனக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டா எனக்கு சாமி வந்துரும் கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ அதாவது அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன். அதாவது ஹாலுசினேஷன்ற வார்த்தை ஏன் சொல்றேன்னா அந்த டிரான்ஸ், அதாவது வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க நினைச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மூவி இருக்கு, ரஜினி சார் இருக்காரு அந்த மூவியில் சந்திரமுகி. அதில் அந்த கங்கா கேரக்டரில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க இல்லாததை பற்றி நினச்சிக்கிட்டு அவங்க அந்த சந்திரமுகியாக மாறுறதுக்கு எல்லாமே நடந்தது. கரெக்டா? சந்திரமுகி வந்து கங்கா வடையில், கங்கா தான் சந்திரமுகியை போய் அடைஞ்சி அவங்களுக்கு சந்திரமுகிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுதான் பேசிக் கரு, இதுதான் விஷயம். அவங்க அந்த விஷயத்த ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் பி வாசு. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பக்தி ரொம்ப அதிகமாகி நம்ம வந்து அந்த டிரான்ஸ்டேட்டுக்குள்ளே போய் அதுவும் வந்து அந்த அமானுஷ்ய சக்தி 100% இருக்கா இல்லையான்றதுக்கு என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சயின்டிஃபிக் ரீசன். பட் மனுஷனுக்குள்ளே நடக்கிறதுக்கு அந்த சக்தியும் அந்த மனுஷன் அந்த டிரான்ஸ்டேட்டுக்கு போகும்போது மீட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நடக்குது. தட் இஸ் அதுதான் என்னுடைய வாதம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி, ஒரு குரூப் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட், ஒரு குரூப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சைக்காட்ரிஸ்ட் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி சாமி இந்த பேய் ஓட்டுறது இந்த மாதிரி ஆளுங்க சேர்ந்து கருத்தரங்கமாக இருந்தால் ஒன்றுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்கள் ஆன்லைனில் போனாலுமே சரி, புக்கில் போய் பார்த்தாலும் சரி, இதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே கொடுக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா ஈவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலுமே மூளையில் திறந்து பார்த்தா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது. நம்ம மூளைக்குள்ளே என்ன டேட்டா இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நான் கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏஐ மூலியமாக கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சில பேரெல்லாம் பார்த்துருப்போம், அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. என்ன பேசினாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. குமிஞ்சதில் நிமிராத போகிற சில பேரெல்லாம் இருப்பாங்க. பட் அவங்க இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே வில் பஸ்ட் அவுட். அப்படியே பஸ்ட் அவுட் ஆகிட்டு இவங்க தானா அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அகெயின் என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி சைலண்டா இருப்பாங்க. கண்டிப்பா. அது வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? சைக்காட்ரியில் வந்து இந்த மல்டிபிள் டைப் ஆஃப் டிசார்டர்ஸ். நான் ஒரு டாக்டர், பேசிக்காக ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கூட சைக்காட்ரியில் ட்ரைனிங் இருக்கும். ஏன் அப்படின்னா we should handle psychiatric patients also. So we are also eligible to speak. ஸோ விஷயம் என்னன்னா, இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அன்னியனில் பார்த்துருக்கீங்க. பைபோலார் டிசார்டர் இந்த ஒரு தனுஷ் படம் 3 நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே பைபோலார் டிசார்டர் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் விஜய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இளைய தளபதி விஜய், அவர் வந்து பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் என் ஸ்கூலில் தான் படித்தார் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் செட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, he'll be the most silent person. யார்கிட்டயுமே பேச மாட்டார், சைலண்டா இருப்பாங்க. ஓகே. ஆனா கேமரா ஆன் சொன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் பர்சனா மாறிடுவார். ஸோ நம்ம அப்போ அவருக்கு பைபோலார் டிசார்டர் இருக்குன்னு சொல்றோமா? இல்லை. சில பேருக்கு இயற்கையாகவே பைபோலார் டிசார்டர் இருக்கும். அதாவது இந்த ஒரு விஷயம் இருக்கப்போ ரொம்ப ரொம்ப சைலண்டா இவரா அப்படின்னு இருக்காரா இடத்துலன்னு தெரியாது. பட் ஒரு விஷயம் ஆன் பண்ணி அது ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டு அப்படியே மாறிடுவாங்க. இந்த இயற்கையாகவே இந்த பைபோலார் இருக்கும். அது அந்த பைபோலார் வந்து யாரையும் அழிக்காது. அவங்களால 2 விதமாகவும் வாழ்க்கையை வாழ முடியும். சைலண்ட்டாக ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஒருத்தர் 1 hour அப்படியே இருக்கவும் முடியும். இங்கே சர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணும்போது அப்படியே மேரி மாரும் இந்த ஜீசஸும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே அது ப்ரே பண்ணுறாங்க, ஜபிக்கிறாங்க. இப்போது சபரிமலைக்கு போனாலும் ஐயப்பனை பார்க்கறதுக்கு அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. அப்படியே அது வந்து அந்த இதை பார்க்கறதுக்கு இவ்வளோண்டு தாங்க சிலை. பட் அந்த சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ கோடியான மக்கள், பிகாஸ் தே ஃபீல் காட் இஸ் தேர். அது எப்படி இருக்கு? இங்கே நம்ம ஐயப்பன் கோயில், அதே ஐயப்பன் கோயில் தான் இருக்கு இல்லையா?
பட் ஏன் சபரிமலையில் இங்கேயே பெருமாள் கோயில் இருக்கு, ஏன் திருப்பதி போனால் தான் எல்லாம் நடக்குதுன்றாங்க? ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்க. there is some power which we cannot see is existing around that. அதுதான் ஆரான்னு சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போதே ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும் இல்லையா? இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது எல்லா இன்ஸ்டா ரீல்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க, பட் சில பேர் தானே லைக் கொடுப்பீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கல்ல. ஏன்? அவங்க பேசினா உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. கரெக்டா? சில கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அது நார்மலாகவே அந்த விஷயம் நடக்கும் அடுத்த நாள். ஆனால் அந்த கோயிலுக்கு போனதால் தான் அடுத்த நாள் நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த கோயிலுடைய ஃபேன் ஆகிடுவீங்க. ஸோ இப்போது எல்லா நடிகர்களுடைய படம் பார்ப்பீங்க, பட் சில நடிகர்கள் தான் அவங்க நடித்தது உங்கள் வாழ்க்கையை அது பிரதிபலிச்சுது. எதர் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆவீங்க அதுக்கு, இல்லை அவங்க அந்த போடுற சீன் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, நம்மளை விட அவங்க பெட்டரா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, சம்திங் லைக் தட். ஸோ எல்லாமே சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரான்னு என்ன சொல்றதுன்னா, அது சுத்தி ஒரு நல்லது, குட்னஸ், வைப்ரேஷன், கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் அரவுண்ட் எவரிவன். அந்த வைப்ரேஷன் நீங்க சொல்லலாம், ஆரான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒருத்தர் பண்ண புண்ணியம்னு சொல்லலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குட்னஸ். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? லைக் ஏன்னா சிலரெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு எங்க போயினாலும் சாமி ஆடுவாங்க, சும்மா ட்ரம் சத்தம் கேட்டுச்சுனாலே சாமி ஆடுவாங்க. அதெல்லாம் we could not say it's very அதாவது நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலான விஷயம். நம்மளால ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், எல்லா மனுஷனுமே இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த வரைக்கும் ஓகேங்க, ஒன்ஸ் யூ கெயின் அடல்ட்ஹுட் everyone is a psychiatric patient. everyone is a psychiatric patient. நம்ம அந்த ஆங்கிள் யோசிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே மனநோய் இருக்கு. அந்த மனநோய் உங்களுடைய உடம்பு ரீதியா, உங்க வாழ்க்கை ரீதியா, உங்க ஹெல்த்தை பாதிக்காத வரைக்கும் நீங்க ஒரு மனுஷன். நீங்க எப்போ உங்களுடைய வேலையை பாதிக்குது, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இதுக்கு மேல இவனை வச்சுக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க ஒரு பேஷண்ட். I think this is the best clear explanation actually. So அப்படி நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ உங்களுக்கு டிப்ரெஸ்ட் தாட்ஸ் வரலையா? ஒருத்தர் திட்டினா நம்ம ஃபீல் பண்ணலையா? ஒருத்தர் திட்டினா நம்ம அழுவுறது இல்லையா? ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க, ஒரு நாய்க்குட்டியா இருக்கட்டும், ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், நம்மளை விட்டு பிரிஞ்சா நம்ம அழுவுறது இல்லையா? நம்மளும் எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போறோம். எனக்கு எல்லாருக்குமே உணர்ச்சிகள்னு இருக்கு, கடவுள் படிச்சது. எப்போ ஒன்னோட ஒன்று அதிகமாகி மன அழுத்தம் சேர்ந்து அவங்க வேலை, வாழ்க்கை எல்லாமே அஃபெக்ட் ஆகுதோ அவங்க ஒரு பேஷண்ட்டாக மாறிடுறாங்க. ஸோ எல்லாமே ஐடியலாக டேக் ஹோம் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாமே மிக்சட் இருக்கணும், எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது, மசாலாவாக இருக்கணும். நம்ம ஆளுங்க மசாலா படம் பார்க்கறது என்னன்னா, அவங்களுக்கும் எல்லாமே ஒரே படத்தில் கிடச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு சிவகார்த்திகேயன் மூவி மிலிட்ரி அமரன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோகம் இருக்கும், துக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பேட்ரியாட்டிசம் இருக்கும். ஸோ அவர் பீப்புள் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எல்லாமே ஒரே தட்டில் இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருந்தால் தான் யூ கேன் அக்செப்ட் லைஃப். ஏதோ ஒன்னோட ஒன்று பெட்டராக இருந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வி ஆல் வில் கோ இன்டு, எல்லாருமே பைத்தியம் ஆகலாம். எனிபடி கேன் கோ மேட். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்க பீப்புள் தே ஆர் மோர் வல்னரபிள். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் கிரேட் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நீ உணர் பக்கம் இருக்கு. அவங்க தனிமையில தான் அவங்க யாருன்னு தெரியும். அவங்கள சுற்றி இருக்கவங்க, இம்மீடியட்டாக இருக்கிறவங்க, அம்மா அப்பா ஒய்ஃப், அவங்களுக்கு தான் அவங்க உண்மையான கதை தெரியும். ஸோ லைஃப் ஷுட் பி மிக்சட் வித் எவ்ரிபடி ஆர் எவ்ரி திங். எதுவுமே ஒன்னோட ஒன்று அதிகமாக இருந்தால் இட்ஸ் டேஞ்சரஸ் தான். ஸோ டுடே யூ ஹாவ் அ குட் லைஃப், யூ ஹாவ் அ குட் திங்ஸ் அண்ட் குட் பீப்புள் அரவுண்ட் யூ, யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அஃபென்சிவா யாருக்குமே ஆயிடாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா தட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப். இல்லை, லைஃப் இஸ் டு எவ்ரிடே வி ஆர் லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ. எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். அந்த யாருமே கெட்டவங்க பண்ணணும், கெட்டது நினைக்கணும்னு யாருமே இல்லை. ஐ திங்க் ஸோ லைக் தட். ஸோ எல்லாருக்கும் நல்லதும் மனிதத்துவத்தை அதிகம் பண்ணி, சி பிகாஸ் லைஃப் இஸ் ஷார்ட்னு நான் சொல்ல வருவேல, பட் லைஃப் இஸ் ட்ரூலி டுடே ஷார்ட். பிகாஸ் பாதி பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ்லாம் சினிமாவில் தான் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி இருக்கிறது இல்லை.
பக்கத்து வீட்டில் இன்னைக்கு இந்த நம்ம வியூவர்ஸ்ட்டு கேட்டு பாருங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இயற்கை சீடர் வரும்போது தான், இந்த ஃப்ளட்டு சைக்ளோன் வரும்போது தான் மொட்டை மாடியிலையாவது சேர்ந்து ஹாய்ன்னு காட்டுறாங்க. ஸோ லைஃப் ஹஸ் பிகம் லைக் தட், வெரி மச் கமர்ஷியல். ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னா தான் அவங்க நினைப்பே நம்மளுக்கு வருது. ஸோ மனித நேயமும் மனிதத்துவமும் இன்னும் நிறைய ஆகிறதுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சார் நீங்களாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும். மோர் ஆஃப் திங்ஸ் விச் ஹெல்ப் பீப்புள் டு பி பேக். அந்த 1990s 2000s இருந்த அந்த உலகமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இன்னும் போக போக இன்னுமே ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கு. இப்போ நான் பேசணுன்னாலே வந்து எப்படி சொல்கிறது, சம்திங் ஹேஸ் டு பி தேர், எல்லாம் பேசவே கூடாது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்னு தோணுது. ஹோப் திஸ் வில் ஹெல்ப் அண்ட் இம்ப்ரூவ் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.